விரைவில் நடைபெறவுள்ள சோதனை ஓட்டத்திற்காக 2 புல்லட் ரயில்களை ஜப்பான் அன்பளிப்பாக வழங்கவுள்ளது. தற்போது கட்டப்பட்டு வரும் மும்பை அகமதாபாத் மார்க்கத்தில் இந்த 2 புல்லட் ரயில்களும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு இந்த ரயில்கள் இந்தியா வந்து சேரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் பாயும் E5 ஷின்கன்சன் என்ற ரயிலையும் 275 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் E3 ஷின்கன்சன் என்ற ரயிலையும் 2011ஆம் ஆண்டு ஜப்பான் அறிமுகப்படுத்தியது. இந்தியாவில் விளையும் பக்வா ரக மாதுளம் கனிகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகின்றன. மகாராஷ்டிராவில் அஹில்யா நகரில் விளையும் மாதுளம் பழங்கள் அமெரிக்காவிற்கு கப்பல் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டன. ரத்த சிவப்பு நிறம் கொண்ட பக்வா மாதுளை சிறந்த இனிப்புச் சுவையும் சத்துக்களும் கொண்டது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு மாதுளை ஏற்றுமதியாவதை அரசு வரலாற்று நிகழ்வாக பார்க்கிறது. முதற்கட்டமாக 14 டன் பக்வா மாதுளை ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. கோவையில் நடைபெற்ற பாஜக நிகழ்ச்சியில் எம்ஜிஆருடன் நைனா நாகேந்திரன் அமர்ந்திருப்பது போன்ற காட்சிகள் நடித்து காட்டப்பட்டன. காணப்பட்டியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் ரஜினி வேடமிட்ட கலைஞர் காவி துண்டோடு நடனமாடினார். தொடர்ந்து நாளை நமதே பாடல் ஒலிக்க எம்ஜிஆர் வேடமிட்ட நபரும் நைனா நாகேந்திரன் வேடமிட்ட நபரும் சேர்ந்து அமர்ந்தனர். பின்னர் இருவரும் தொண்டர்களைப் போல் கையசைத்தனர். மனிதர்கள் மிகுந்த நாடான சீனா தற்போது இயந்திர மனிதர்கள் நிறைந்த நாடாகவும் மாறிவிட்டது. இதை வெளிப்படுத்தும் விதமாக மனிதர்களும் இயந்திர மனிதர்களும் பங்கேற்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயம் பெய்ஜிங் நகரில் நடைபெற்றது. AI தொழில்நுட்பத்தில் தாங்கள் பெற்றிருக்கும் அசுர முன்னேற்றத்தை உலகிற்கு உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தியது. 21 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த பந்தயத்தில் 21 ரோபோக்களும் அவற்றின் உதவியாளர்களும் பங்கேற்றனர். திரிபுராவில் வீசிய புயல் காற்றில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். திரிபுராவின் பல்வேறு மாவட்டங்களில் புயல் காற்றுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. புயல் மழை காரணமாக 2 உயிரிழந்திருப்பதாகவும் மேலும் 2 படுகாயமடைந்திருப்பதாகவும் அம்மாநில அவசர கால மீட்புப் படையினர் தெரிவிக்கின்றனர். 30க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஏப்ரல் 22, 23 ஆகிய தேதிகளில் சவுதி அரேபியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி சவுதி அரேபியாவிற்கு செல்லவுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை விவகாரங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 2016ஆம் ஆண்டிலும் 2019ஆம் ஆண்டிலும் சவுதி அரேபியாவிற்கு பயணித்திருக்கிறார் மோடி. பிஜு ஜனதாதள கட்சியின் தலைவராக தொடர்ந்து 9வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஒடிஷா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக். பிஜு ஜனதாதள கட்சியின் தலைவர் பதவிக்கு நவீன் பட்நாயக் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் மாநில கவுன்சில் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. 1997ஆம் ஆண்டு பிஜு ஜனதாதளம் தொடங்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து அக்கட்சியின் தலைவராக இருந்து வரும் நவீன் பட்நாயக் 2000ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை 24 ஆண்டு காலம் ஒடிஷாவின் முதலமைச்சராகவும் பதவி வகித்தார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கேட்டு 3 இடங்களில் முற்றுகை போராட்டம் நடத்த முயன்ற அரசியல் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது கும்பகோணம் தனி மாவட்டமாக அறிவிக்கப்படும் என்று திமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது 1500 நாட்களுக்கும் மேல் கடந்த நிலையில் இதுவரை கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்கவில்லை. எனவே கும்பகோணத்தை தனி மாவட்டமாக முதலமைச்சர் அறிவிக்க கோரி முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று அரசியல் கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதன்படி அமைச்சர் கோவி செழியன், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோரது அலுவலகங்களை ஒரே நேரத்தில் தனித்தனி குழுவாக பிரிந்து முற்றுகையிட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கேரளாவில் வாடகை வீட்டின் மொட்டை மாடியில் கஞ்சா செடி வளர்த்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருவனந்தபுரம் மாவட்டம் கமலேஸ்வரம் அருகே உள்ள வீட்டில் ராஜஸ்தானைச் சேர்ந்த 27 வயதான ஜிதின் நண்பர்கள் 2 பேருடன் சேர்ந்து வசித்து வந்தார். தகவலின் பேரில் அவ்வீட்டில் சோதனை நடத்திய கலால்துறை சிறப்பு பிரிவு அதிகாரிகள் தொட்டிகளில் வளர்க்கப்பட்டு வந்த 5 கஞ்சா செடிகள் மற்றும் கஞ்சா விதைகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞர் ஜிதினிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
கர்நாடக மாநிலம் பெங்களூரு அருகே தண்ணீர் குடிக்கச் சென்ற யானை அரசு பேருந்தை வழிமறித்தது. வன்னேர்கட்டா பூங்காவில் வசிக்கும் யானை தனது கூட்டத்துடன் அருகே உள்ள ஏரிக்கு தண்ணீர் பருகச் சென்றது. அப்போது கூட்டத்திலிருந்து வழி தவறிய வனராஜா என்ற யானை குல்லஹட்டி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை வழிமறித்தது. பயணிகள் பதற்றமடைந்த நிலையில் தகவலறிந்து வந்த வனத்துறையினர் யானையை பூங்காவிற்குள் விரட்டினர். உச்சநீதிமன்றமே சட்டம் இயற்றும் என்றால் நாடாளுமன்றம் என்ற ஒன்று தேவையில்லை என்றும் அதை மூடிவிடலாம் என்றும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷிகாந்த் தூபே தெரிவித்தார். எக்ஸ் சமூக தளத்தில் ஹிந்தி மொழியில் அவர் இவ்வாறு பதிவிட்டிருக்கிறார். மசோதாக்களுக்கு 3 மாதங்களுக்கு முடிவெடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருப்பது பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியது. உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் பேசியதும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. மேலும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்தத்தில் சில அம்சங்களை அமல்படுத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தை மூடிவிடலாம் என்று பாஜக எம்பி பதிவிட்டிருப்பதும் பேசுபொருளாகி உள்ளது. தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியை வலுப்படுத்துவதோடு வெகுஜன மக்களுடனான தொடர்பை மேம்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி வலியுறுத்தியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மாயாவதி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. அவற்றுள் ஒன்றாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் பகுஜன் சமாஜ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும், மக்களுடனான தொடர்பை மேம்படுத்த வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை, அவரது மனைவி ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது ஆகியவற்றின் பின்னணியில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது. டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசு துணைத் தலைவரை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஆளுநரின் ஆலோசகர் திருஞான சம்பந்தம் சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ளார். மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் 8 அன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியது. மேலும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடுவையும் உச்சநீதிமன்றம் நிர்ணயம் செய்துள்ளது. மாநிலங்களவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் உச்சநீதிமன்றம் சூப்பர் பார்லிமெண்ட் போல செயல்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த பின்னணியில் தமிழக ஆளுநர் ரவி டெல்லியில் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து பேசியுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியா அமெரிக்கா இடையே வரும் 23ஆம் தேதி வாஷிங்டனில் முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கப்பட உள்ளது. அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசு பதவியேற்றவுடன் இந்தியாவுடன் வர்த்தக உறவை வலுவாக்க ஆர்வம் காட்டி வருகிறது. வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிப்ரவரி மாதம் அமெரிக்காவிற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அடுத்து கடந்த மாதம் அமெரிக்க குழுவும் இந்தியாவிற்கு வந்தது. இந்நிலையில் இருதரப்பு வர்த்தகத்தில் 19 முக்கிய அம்சங்கள் தொடர்பாக வாஷிங்டனில் 23ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய குழு இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறது. இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட பதில் வரியின் தாக்கங்கள் குறித்து இந்நிகழ்வில் பேசப்படும் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் இந்தியா வர இருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சீனா உள்ளிட்ட இந்தியாவின் வணிக போட்டியாளர்களுக்கு அமெரிக்கா மிக அதிகளவு பதில் வரியை விதித்திருக்கும் நிலையில் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக இந்த பேச்சுவார்த்தை அமையுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. சரியான உணவு பழக்க வழக்கம் இருந்தாலே கல்லீரல் தொடர்பான நோய்களுக்கான வாய்ப்புகள் 50% குறையும் என்று இந்திய கல்லீரல் மாற்று மருத்துவர் சங்க தலைவர் சஞ்சீவ் தெரிவித்திருக்கிறார். நாடெங்கிலும் கிராமம், நகரம் என்று வேறுபாடு இல்லாமல் கல்லீரல் பாதிப்புள்ளவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மது பழக்கமும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் கல்லீரலை வெகுவாக பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். அதிக கொழுப்பும் கல்லீரல் செயல்பாட்டை பாதிக்கும் என்றும் அவர் கூறினார். தாவேகாவிற்கு முன்பாக அதிமுக தங்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவந்தி ஆதித்தனாரின் நினைவு தினத்தையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது நினைவிடத்தில் சீமான் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர் அதிமுகவுடன் தாவேகா துணை முதல்வர் பதவி கேட்டதன் காரணமாக கூட்டணி பேச்சுவார்த்தை முறிந்திருக்காது எனவும் கூறினார். தமிழ்நாடு டெல்லிக்கு அண்டர் கண்ட்ரோலில் தான் இருப்பதாகவும் தெரிவித்தார். அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன பண்ணும்? என்னை பாருங்க, முக்கியமான பேரிடர் காலங்களில் நிதி தர மாட்டேங்கிற, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரல, அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, சில முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாம இருக்குது, அதனால என் மாநில வரி உனக்கு தர முடியாதுன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்.
அது அவன்கிட்ட கொடுத்துட்டு அவரை தரலைன்னு நெஞ்சிலை வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை, கண்ட்ரோல். புரியுதா? துணை முதலமைச்சர் தர முடியாதுன்னா சொல்ல மாட்டாங்க. புரியுதா? முன்ன தேரி எனக்கிட்ட பேசப்பட்டதெல்லாம் தான் அங்க பேசி படைச்சப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது தரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ஒத்து வரல, அது பிரிஞ்சிருப்பாங்க. அது போய் பேசிடுது. பிக் பாஸ் மாதிரி புரணி வச்சுட்டு இருக்க முடியாது. சென்னையின் முதல் குளிர்சாதன புறநகர் ரயில் சேவை இன்று முதல் தொடங்கியது. சென்னை புறநகர் ரயில் சேவைகளை சுமார் 25 லட்சம் பேர் பயன்படுத்தும் நிலையில் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை குளிர்சாதன ரயில் சேவை தொடங்கியுள்ளது. தானியங்கி கதவுகள், சிசிடிவி கேமராக்கள் மெட்ரோ ரயிலில் இருப்பது போன்று ரயில் நிலையங்களுக்கான தகவல் அமைப்பு, சிறப்பான உட்கட்டமைப்பு கொண்டதாக குளிர்சாதன ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் குளிர்சாதன ரயில் இயக்கப்பட மாட்டாது என்று கூறப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 2 குளிர்சாதன ரயில்கள் மூலம் சென்னையில் கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரையும், செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரையிலும் 6 சேவைகள் இயக்கப்படுகின்றன. கோடை வெயில் தொடங்கியுள்ள நிலையில் இந்த சேவை பயனுள்ளதாக இருக்கும் என்று பயணிகள் தெரிவிக்கிறார்கள். பிஜு ஜனதாதள கட்சியின் தலைவராக தொடர்ந்து 9வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக். பிஜு ஜனதாதள கட்சியின் தலைவர் பதவிக்கு நவீன் பட்நாயக் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் மாநில கவுன்சில் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. 1997இல் பிஜு ஜனதாதளம் தொடங்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து அக்கட்சியின் தலைவராக திகழ்ந்து வரும் நவீன் பட்நாயக் 2000ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை 24 ஆண்டு காலம் ஒடிசாவின் முதல்வராக பதவி வகித்துள்ளார். டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசு துணைத் தலைவரை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஆளுநரின் ஆலோசகர் திருஞான சம்பந்தம் சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ளார். மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் 8 அன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியது. மேலும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடுவையும் உச்சநீதிமன்றம் நிர்ணயம் செய்துள்ளது. மாநிலங்களவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் உச்சநீதிமன்றம் சூப்பர் பார்லிமெண்ட் போல செயல்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த பின்னணியில் தமிழக ஆளுநர் ரவி டெல்லியில் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து பேசியுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாசிக் தர்காவை இடிப்பதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போதே மாநகராட்சி நிர்வாகம் அதை இடித்து தரைமட்டமாக்கியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தர்காவை இடிக்கும் மாநகராட்சி நோட்டீஸை நிறுத்தி வைத்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த இடிப்பு நடவடிக்கையை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை மும்பை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு பட்டியலிடுவதற்கான காரணத்தை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு மீதான அடுத்த விசாரணை வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மகாராஷ்டிராவை ஆளும் பாஜக கூட்டணி அரசு இஸ்லாமியர்களை குறிவைத்து பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு உள்ள நிலையில் சுமார் 300 ஆண்டுகள் பழமையான நாசிக் சத்பீர் தர்காவை இடித்து நாடு தழுவிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக்குவதை அனுமதிக்க மாட்டோம் என்று உத்தவ் தாக்கரேவும் போர்க்கொடி தூக்கியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் தங்கள் கட்சி ஹிந்தி மொழிக்கு எதிரானது அல்ல என்றும் ஆனால் அதனை கட்டாயப்படுத்தி திணிப்பதை தான் எதிர்ப்பதாகவும் கூறினார். முன்னதாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுப்ரியா சுலே, மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா கட்சியின் ராஜ் தாக்கரே உள்ளிட்டோரும் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். மகாராஷ்டிராவில் 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு மராத்தி, ஆங்கிலத்துடன் ஹிந்தியும் கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக மற்றும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து ஆன்லைன் மோசடி நடத்தப்படுவதாகவும் இதுகுறித்து பயணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரும் இந்திய சைபர் குற்றங்களுக்கான ஒருங்கிணைப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. போலி இணையதளங்கள், சமூக ஊடக பக்கங்கள், முகநூல் பதிவுகள் மற்றும் கூகுள் போன்ற தேடுதளங்களில் ஆன்மீக சுற்றுலா உட்பட பல்வேறு சேவைகளுக்கு போலி கட்டண விளம்பரங்கள் வழங்கி மோசடி நடத்தப்படுவதாகவும் பணப்பரிமாற்றம் செய்வதற்கு முன்பு இணையதளத்தின் உண்மைத்தன்மையை பொதுமக்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் நடந்த தமிழக வெற்றிக் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் வீடியோ காலில் வந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். சென்னை சோழிங்கநல்லூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தகவல் தொழில்நுட்பம் சமூக ஊடக பிரிவின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய பொதுச் செயலாளர் ஆனந்த், தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தொகுதி வாரியாக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதேபோல ஆதவ் அர்ஜுனா பேசும்போது, சமூக வலைதளங்களில் மற்றவர்களை விமர்சிப்பதை விட மக்கள் பிரச்சினை குறித்து கேள்விகளை எழுப்ப வேண்டும், அது கட்சிக்கும் தனிநபர்களுக்கும் உதவும் என்றார். கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென்று வீடியோ காலில் வந்த அக்கட்சியின் தலைவர் விஜய், நீங்கள் இனி கட்சியின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று பேசி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தினார். மட்டுமே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நம்ம கட்சியினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததை அதிமுக தொண்டர்கள் வரவேற்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை கொண்டாடுவது குறித்து திருப்பரங்குன்றத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய ஆர்.பி. உதயகுமார், தங்கள் கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். மாநில சுயாட்சி தீர்மானம், கச்சத்தீவு தீர்மானம் என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்மான நாடகத்தை அரங்கேற்றி வருவதாகவும் சாடினார். ஒரு வலிமையான கூட்டணியை, நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் வரவேற்கின்ற கூட்டணியை, மக்கள் எல்லாம் வரவேற்கின்ற கூட்டணியை, நடுநிலையாளர்கள் வரவேற்கின்ற கூட்டணியை எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானியர் கூட்டணி அமைத்து சரித்திரம் படைத்திருக்கிறார் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணியை கண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டு அஞ்சி போனவர்கள், ஆட்சி அமைத்தால் கூட்டணி ஆட்சியா அல்லது தனி ஆட்சியா என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானால் ஆட்சி அமைக்கப் போவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி என்று உங்களை சொல்ல வைத்தாரே, அதுதான் புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தேர்தல் வியூகம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற ஏப்ரல் 22, 23ஆம் தேதிகளில் சவுதி அரேபியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி சவுதி அரேபியாவுக்கு செல்ல உள்ளதாக இந்திய வெளியுறவு விவகாரங்கள் துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் 2016ஆம் ஆண்டிலும் 2019ஆம் ஆண்டிலும் சவுதி அரேபியாவுக்கு பயணித்துள்ளார் மோடி. கடந்த 3 வாரங்களில் மட்டும் பாகிஸ்தான் அரசு அந்நாட்டில் தங்கியிருந்த 80,000 ஆப்கான் அகதிகளை வெளியேற்றியுள்ளது. சட்டவிரோதமாக குடியேறும் ஆப்கானியர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி வரும் பாகிஸ்தான் அரசு உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருக்கும் ஆப்கானிஸ்தானியர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இத்தாலி நாட்டு தலைநகர் ரோமில் உள்ள ஓமானிய தூதரகத்தில் மூடப்பட்ட அறையில் ரகசியமாக இரு நாட்டு பிரதிநிதிகளும் பேசியதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதில் ஓமன் வெளியுறவு அமைச்சர் பதர் அல் புயாஸ்தி மத்தியஸ்தராக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அணுகுண்டை உருவாக்கும் பணியை ஈரான் முடுக்கிவிட்டுள்ள நிலையில் அந்நாட்டோடு அமெரிக்கா இப்பேச்சுவார்த்தையை மேற்கொண்டுள்ளது. வளைகுடா பகுதி எப்போதுமே பதற்றம் நிறைந்ததாக உள்ள நிலையில் அங்கு அணு ஆயுத சக்தி உருவாவது பெரும் அபாயத்திற்கு காரணமாகலாம் என அமெரிக்கா அஞ்சுகிறது. ஆனால் தாங்கள் அணுசக்தியை ஆக்கப்பூர்வ பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் என்றும் அழிவு நோக்கில் பயன்படுத்த மாட்டோம் என்றும் ஈரான் கூறி வருகிறது. இது தொடர்பாக ஈரானோடு ஓமனில் முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் ரோமில் 2ஆம் சுற்று பேச்சு நடைபெற்றது. அடுத்த சுற்று பேச்சு மீண்டும் ஓமனில் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் சிஇஓவான எலான் மஸ்க் இந்த ஆண்டு இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடியுடனான தொலைபேசி உரையாடல் குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள எலான் மஸ்க், பிரதமர் மோடியோடு பேசியதை கௌரவமாக கருதுவதாகவும் இந்த ஆண்டு இந்தியாவுக்கு மேற்கொள்ள இருக்கும் பயணத்தை ஆர்வத்துடன் எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். உலகில் இதுவரையில் யாரும் பார்த்திராத புதிய வண்ணத்தை கண்டுபிடித்திருப்பதாக அமெரிக்காவின் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மனித கண்களால் குறிப்பிட்ட வண்ணங்களை மட்டுமே பார்க்க முடியும். இந்நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த 5 விஞ்ஞானிகள் தங்கள் கண் விழித்திரையில் லேசரை செலுத்தி குறிப்பிட்ட பகுதியை தூண்டி புதிய வண்ணத்தை பார்த்துள்ளனர். இது தொடர்பான விரிவான ஆய்வுக் கட்டுரையை சயின்ஸ் அட்வான்ஸ் ஆய்வுதலில் வெளியிட்டுள்ளனர். இந்த வண்ணத்துக்கு ஓலோ என்று பெயரிடப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நீலமும் பச்சையும் கலந்த ஒரு வண்ணமாக இருப்பதாகவும்
ஆனால் உண்மையில் அது மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட வண்ணம் என்றும் அதை விளக்குவது மிக கடினம் என்றும் தெரிவித்துள்ளனர்.